ஸோ ஒட்டுமொத்தமா சம்மரி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஸோ ஜெனடிக்ஸ் இஸ் எ branch of biology which deals with principles of inheritance and its practices. அப்போ ஜெனடிக்ஸ்ன்றது பயாலஜியோடைய ஒரு பிரிவு. அப்ப இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, பாரம்பரியமாதல் கொள்கைகளையும் அந்த பாரம்பரியமாதல்ல என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் ஜெனடிக்ஸ் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், progeny resembling the parents in morphological and physiological features has attracted the attention of many biologists. அதாவது progeny-னா என்ன? இளம் உயிரி, பேரண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த progeny பேரண்ட மாதிரியே மார்பாலஜிலையும் புறத்தோட்டத்திலையும் சரிங்களா, பிசியாலஜி உடற் செயலியிலையும் ஒரே மாதிரியா இருந்தத நிறைய உயிரியலாளர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. எப்படி? அதான் யானையிலிருந்து எப்படி யானைக்குட்டி வருது, பூனையிலிருந்து எப்படி அதே மாதிரியான பூனைக்குட்டி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உயிரியலாளர்களை அவங்கள அட்டென்ஷன்ல வர வச்சதுன்னு சொல்றாங்க. மெண்டல் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஸ்டடி திஸ் பினாமினன் சிஸ்டமேட்டிக்கலி. முதல்ல இந்த மாதிரி பேரண்ட்ல இருந்து புரோஜனிக்கு கடத்தப்படுகிற அந்த விஷயங்களை சிஸ்டமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணவர் யாரு? கிரிகோர் ஜோகன் மெண்டல் தான் முதல்ல சிஸ்டமேட்டிக்கா அதை அப்ரோச் பண்ணவர். While studying the pattern of inheritance in pea plants of contrasting characters, Mendel proposed the principles of inheritance, which are today referred to as Mendel's law of inheritance. அப்ப என்ன பண்றாரு? அவருடைய சோதனைகள்ல தோட்டப்பட்டாணி செடியில செய்யும் போது அவருக்கு கிடைச்ச விஷயங்களை என்னன்னு பண்ணாரு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு வெளியிட்டார். பாரம்பரியமாதலின் கொள்கைகள் அப்படின்னு வெளியிட்டார். அத இன்னைக்கு நாம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா, மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய பாரம்பரியமாதல் விதிகள் என்ற தலைப்புல நம்ம படிக்கிறோம் இப்போதைக்கு. சரியா? முன்னாடி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு அவரோட கண்டுபிடிப்புகளை என்ன பண்ணாரு? வெளியிட்டாரு. அத இன்னைக்கு நாம என்னன்னு படிக்கிறோம்? மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஓகேவா? ரைட். அடுத்தது, he proposed that the factors later named as genes regulating the characters are found in pairs known as alleles. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய காரணிகள் ஃபேக்டர் இன்னைக்கு நாம என்னன்னு சொல்றோம்? ஜீன்னு சொல்றோம். அது எப்படி இருக்கான்? எ பேர், ஒரு ஜோடியாக இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அல்லீல்கள் அப்படின்னு சொல்றோம். ஒன்று கேபிட்டல் டியா இருக்கலாம், அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கலாம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்டை தான் நம்ம அல்லீல்னு சொல்லுவோம். He observed that the expression of the characters in the offspring follow a definite pattern in different first generation, second and so on. அதாவது இவர் அவருடைய சோதனைகள்ல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் F1 தலைமுறையில் எப்படி கிடைக்குது, F2 தலைமுறையில எப்படி கிடைக்குது, இதுக்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றார். Some characters are dominant over others. சில பண்புகள் மற்ற பண்புகளை விட டாமினண்டா இருந்தது. அப்ப டால்னு எடுத்துக்கும் போது, சாரி ஹைட்னு எடுத்துக்கும் போது டால் வெளிப்பட்டுச்சு, இன்னொன்னு வெளிப்படலை, டார்ப் வெளிப்படலை. இட் மீன்ஸ் டார்ப்பை விட டாலோட கேரக்டர் டாமினன்ட், ஓங்கு பண்பு அப்படின்றத கொண்டு வராங்க. The dominant characters are expressed when factors are in heterozygous condition. சார் எப்ப சார் ஓங்கு பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னு கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்னார் அப்படின்னா, அந்த காரணி ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது. புரியுது நினைக்கிறேன். ஹெட்ரோசைகஸ்னா அதானே? அப்ப ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது தான் எது வெளிப்படுகிறது? டாமினன்ட் வெளிப்படுகிறது. சரி, அப்ப நமக்கு F1 ஜெனரேஷன்ல மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல என்னதான் கிடைச்சது? டால் பிளான்ட் தான் கிடைச்சது. அப்ப அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் அது வெளிப்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? சோ இதுக்கு பேரு லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு பண்பு விதி, மெண்டலுடைய ஃபர்ஸ்ட் லா. எப்பவுமே F1 தலைமுறையில எந்த ஃபேக்டர் அதிகமா இருக்குதோ, டாமினண்டா இருக்குதோ, அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அது லா ஆஃப் டாமினன்ஸ். அதுக்கப்புறம் the recessive characters are only expressed in homozygous condition. அப்ப recessive character எப்பதான் வெளிப்பட்டுச்சு? மோனோஹைபிரிட் கிளாஸ்ல ஸ்மால் டி வரும்போது தான் அந்த பிளான்ட் குட்டையா இருந்தது. இப்படி இருக்கும்போது 3 பிளான்ட்டுமே டாலா தான் இருந்தது. அதானே படிச்சோம்? 3:1 நம்ம படிச்சோம் இல்ல? அப்ப கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும்போது எல்லாமே டாமினன்ட் பண்பு தான் வெளிப்பட்டுச்சு. அப்ப ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்கும்போது டாமினன்ட் தான் வெளிப்படுது. ஆனா ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல ரெசசிவ் இருக்கும்போது தான் ரெசசிவ் கேரக்டர் ஆனது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. The characters never blend in heterozygous condition. அதாவது
கிரிகோர் ஜோகன் மண்டலப்படி F1 ஜெனரேஷன்ல ஹெட்ரோசைகஸ்ல இருக்கும்போது அது ரெண்டும் என்ன ஆகலன்றாங்க, கலக்கல, பிளண்ட் ஆகல. சரி, ஏதாவது ஒண்ணுதான் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றது, அதாவது எக்ஸ்பிரஸ் ஆகுது அதுதான் டாமினன்ட் அப்படின்னு சொன்னாங்க. A recessive character that was not expressed in heterozygous condition may be expressed again when it became homozygous. அப்ப F1 தலைமுறையில உங்களுக்கு ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகல, ஆனா அது எக்ஸ்பிரஸ் ஆகும் எப்ப, ஹோமோசைகஸ் கண்டிஷனா. இட் மீன்ஸ் F2 ஜெனரேஷன் வரும்போது ஸ்மால் டின்னு வரும், அப்ப அதோடைய கேரக்டரான ஷார்ட், அதாவது டார்க் பிளான்ட்டை அது எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Hence கேரக்டர் செக்ரிகேட் வைல் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். எப்ப சார் இந்த பண்புகள் பிரியும் அப்படின்னா, கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது. கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருந்து அதை கேமிட்டா பிரியும் போது கேபிட்டல் டி ஒரு கேமிட்டா போகும், ஸ்மால் டி இன்னொரு கேமிட்டா போகும். அப்ப கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது மட்டும்தான் கேரக்டர்ஸ் பிரிகின்றன, அதாவது பண்புகள் பிரிகின்றன அர்த்தம். இது வரைக்கும் புரியுதா சார்? அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாரு, ரெண்டாவது லா ஆஃப் செக்ரிகேஷன். தமிழ் என்ன அர்த்தம், தனித்து பிரிதலா, தனித்து பிரிதல். இது ரெண்டாவது லா. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் பேஸ்ட் ஆன் மோனோஹைபிரிட் கிராஸ் தான். நாட் ஆல் கேரக்டர் ஷோ ட்ரூ டாமினன்ஸ். சார் எல்லா பண்புகளுமே, கிரிகோர் ஜோகன் மட்டும் ஒன்லி 7 கேரக்டர் மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கிட்டார், மற்ற பிளான்ட்ல பார்த்து அவர் பண்ணல. சரியா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கேரக்டருமே உண்மையிலேயே ஹெட்ரோசைகஸா வரும்போது டாமினன்ஸ் மட்டும்தான் வெளிப்படுத்தும் என்பது கிடையாது அப்படின்றாங்க. சம் கேரக்டர்ஸ் சோ இன்கம்ப்ளீட், சில பண்புகள் முழுமை அடையவில்லை, இன்கம்ப்ளீட்டா இருந்தது. அண்ட் சம் ஷோ கோடாமினன்ஸ், சில என்ன பண்ணுது, இணை ஓங்குத்தன்மையை காமிச்சுது. அப்ப இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்னாப் டிராகன் பார்த்தோம், ஆன்டிரைனம் பார்த்தோம், டார்க் ஃப்ளவர் பார்த்தோம். இது மூணுமே ஒண்ணுதான். சரியா? ரைட். கோடாமினன்ஸுக்கு blood grouping பார்த்தோம். சரியா? அப்ப when Mendel studied the inheritance of two characters together, இது முடிஞ்சிச்சு. இது வந்து மோனோஹைபிரிட் கிராஸை வச்சு கோடாமினன்ஸும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மெண்டல் studied the inheritance of two characters together, ரெண்டு பண்புகளையும் ஒன்றாக சேர்ந்து இருபண்பு கலப்பு சோதனை ஒன்று பண்ணார், டைஹைபிரிட் கிராஸ் ஒன்று பண்ணாரு. It was found that the factors independently assort and combine in all permutation and combination law of independent assortment. அப்பதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு ஒன்று படிச்சோம். ஓகேவா? அப்ப என்ன படிச்சோம், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர். அப்ப கேமிட்டா பிரியும் போது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் தனியா பிரிஞ்சுது, இங்க ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் தனியா பிரிஞ்சுது. அப்ப என்னாச்சு, என்ன படிச்சோம். சோ அப்ப ஒன்னும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு புதுசா, அப்ப நம்ம என்ன பண்ணோம், எல்லோ ரவுண்டு ரிங்கிள்டு கிரீன், இதுதான் பேரண்டல் கேரக்டர். இது இல்லாம எல்லோ ரிங்கிள்டுன்னு ஒண்ணு வந்தது. சரியா? ரவுண்டு கிரீன்னு புதுசா வந்தது, அதுக்கு பேர் தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட். சரியா? சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொன்னார். சரியா? இந்த இதுவு இன்னொரு கேமெட்டுக்கு சார்பின்றி, கேபிட்டல் ஆர்ன்றது ஒய் கூட தான் போகணும்னு அவசியம் கிடையாது, ஸ்மால் ஒய் கூடவும் போகும் அப்படின்றத சொன்னதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட். ஓகே. டிஃபரண்ட் காம்பினேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஆர் தியரிட்டிக்கலி ரெப்ரசன்ட் இன் எ ஸ்கொயர் டேபுலர் ஃபார்ம் நோன் as புன்னட் ஸ்கொயர். நீங்க இந்த கேமெட் ஃபார்மேஷன் நடந்து ஜீனோடைப்பை ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு நாம என்ன பண்றோம், ஒரு டேபிள் ஃபார்ம்ல அதை போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, புன்னட் ஸ்கொயர். சரியா? ரெஜினால்ட் சி புன்னட் அப்படின்றவர் தான் இதை கொடுத்தாரு. எந்த ஊர் அவரு, பிரிட்டிஷ். ஓகே. the factors now known as gene, அதாவது காரணிகள் இன்னைக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், ஜீன்னு சொல்றோம். and chromosomes regulating the characters are called the genotype. அப்ப ஒரு குரோமோசோம்கள்ல ஜீன்கள் அமைந்திருந்து அது என்ன பண்ணுது, அதோடைய பண்புகளை ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. அந்த டைப்பை நம்ம என்ன சொல்றோம்னா ஜீனோடைப்னு சொல்றோம். and the physical expression of the character is called phenotype. physical expression பார்க்கும்போது, சரியா, அதாவது அதோடைய தோற்றத்துல சேஞ்சஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்றது phenotype. அதோடைய உள்ள ஜீன்கள்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்றது ஜீனோடைப்னு சொல்றோம். புறத்தோற்றம் ஜீனாக்கம் அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சுச்சா இது? After knowing that the genes are located on the chromosomes, a good correlation was drawn between Mendel's law. அதாவது இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ஜீன்கள் எங்க இருக்குன்னு சொல்றாங்க,
குரோமோசோம்ல அமைந்திருக்கிறது, பர்டிகுலர் லோக்கஸ்ல அமைஞ்சிருக்குது. a good correlation was drawn between Mendel's law. அப்ப அதுல இருந்து ஒரு 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 ஒருங்கிணைவு வந்திருக்குது. segregation and assortment of chromosome during meiosis. நம்ம பார்த்தோம் எப்படி மியாசிஸ் நடக்கும் போது, சரியா, மியாசிஸ் நடக்கும் போது அவரு சொல்லல, அவர் வந்து என்ன பண்ணா தியரிட்டிக்கலா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாங்க, மைக்ரோஸ்கோப்போட உதவியால குரோமோசோம்கள் பிரிகிறது, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, அதை சொல்லியிருப்பாங்க. During meiosis, the Mendel's law were extended in the form of chromosomal theory of inheritance. எப்படி குரோமோசோம் பிரிகை அடைகிறது மியாசிஸ் போது அப்படின்றத சொல்லிட்டு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வெளியிடுறாங்க. பாரம்பரியமாதலுக்கான குரோமோசோம் கோட்பாட்டை வெளியிடுறாங்க. மெண்டல் சொன்ன விஷயத்த இப்படிதான் நடக்குதுன்னு சொன்னாங்க. Later, it was found that Mendel's law of independent assortment does not hold true for the genes that were located on the same chromosome. சார், பின்னாடி ஒரே குரோமோசோம்ல அமைந்திருக்கக்கூடிய ஜீன்களுக்கு இவர் சொன்ன விஷயம் சாத்தியம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. These genes were called linked genes. அதுக்கு காரணம் அந்த ஜீன்கள் எப்படி இருக்குது, கிட்ட கிட்ட லிங்க் ஆகியிருக்கிறது, அதான் பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. Closely located genes assorted together and distantly located genes due to recombination assorted independently. அதாவது ரொம்ப நெருக்கமா அமைந்திருக்கக்கூடிய ஜீன்கள் என்ன ஆகுது, assorted together and distantly located genes கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது due to recombination assorted independently. மறு சேர்க்கை அடையும் நம்ம பார்த்தோம். கேபிட்டல் ஒய் என்ன போட்டோம், ஒய்யும் அந்த கிராஸ் என்ன போட்டிருந்தீங்க, ஒய் டபிள்யூ நம்ம போடும்போது அவைகளுக்கிடவே என்ன நடக்கும்னு சொல்லியிருப்போம், ரீகாம்பினேஷன் நடக்கும்ன்றது நம்ம பார்த்துருப்போம். லிங்கேஜ் மேப்ஸ் therefore corresponded to arrangement of genes on a chromosome. அப்ப மேப், குரோமோசோமல் மேப் ஆல்பர்ட் ஸ்ட்ரூவன்ட் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சரியா, குரோமோசோமல் மேப்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா குரோமோசோம்கள்ல ஜீன்களுடைய அமைவிடத்தை நமக்கு குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது many genes were linked to sexes also and called as sex linked genes. சார், நிறைய ஜீன்கள் செக்ஸ் குரோமோசோமிலும் அமைந்திருக்கிறது. அந்த ஜீன்களை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ், பால் பண்போடு இணைந்த ஜீன்கள் அப்படின்னு சொல்லலாம். The two sexes, male and female, were found to have a set of chromosomes which were common and another set which was different. அதாவது ஆண் பெண்கள் ரெண்டுத்திலையும் ஆட்டோசோம் என்றது சேமா தான் இருக்கும், ஆனா செக்ஸ் குரோமோசோம்ன்றது ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற. அதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். சரிங்களா, the remaining set was named as autosomes in humans. அதாவது எது டிஃபரெண்டா இருக்கோ XX ஃபீமேல், XY மேல், இது வந்து நம்ம செக்ஸ் குரோமோசோம் சொல்லிடுறோம். எது சேமா இருந்ததோ ஆட்டோசோம் சொல்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம், ஆட்டோசோம்னு சொல்றோம். In humans, a normal female has 22 pairs of autosomes and a pair of sex chromosome. அதுதான் 22 பிளஸ் XX. இது நார்மலான சாதாரண ஒரு பெண்ணுக்கு உரியது. ஓகேவா, a male has 22 pairs plus XY. சரிங்களா, ஓகே. So in chicken, sex chromosome in male are ZZ and female are ZW. இதுதான் நம்ம என்ன சொன்னோம், இது என்ன கண்டிஷன், ஓமோ, இது எட்டிரோ. சரியா, யூஸ்வலா என்ன படிச்சிருக்கோம், ஹியூமன்ல, ட்ரோசோஃபில்லால, அப்புறம் இன்செக்ட்ல எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், மேல் எட்டிரோகேமெட்டிக் கண்டிஷன் இருக்கும். பட் இன் பேர்ட்ஸ் லைக் சிக்கன், கோழியில மேல் வந்து என்ன கண்டிஷன் இருக்கும், ஹோமோசைகோட்ல இருக்கும், ஃபீமேல் வந்து ஹெட்ரோசைகோட்ல இருக்கும். இது டிஃபரன்ஷியேஷன்ல பார்த்துக்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் மியூட்டேஷன் இஸ் defined as change in the genetic material. அப்ப திடீர் மாற்றம் அப்படின்றது மரபு பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. A point mutation is a change of single base pair in DNA. புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்றது DNA உடைய ஒரு பேஸ் பேர்ல, ஒரு RNA, ஒரு பேஸ் பேர்னா என்ன, ஒரு RNA என்ன, ரெண்டு நியூக்ளியோடைடு சேர்ந்தது தான் ஒரு RNA. சரியா, இப்போ ஒரு பேஸ் பேர்ல சேஞ்சஸ் ஏற்பட்டா அதுக்கு பேரு பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். சிக்கிள் செல் அனிமியா இஸ் காஸ்ட் டியூ டு தி சேஞ்ச் ஆஃப் ஒன் பேஸ் இன் தி ஜீன் கோடிங் ஃபார் பீட்டா செயின் ஆஃப் ஹீமோகுளோபின். அப்ப ஹீமோகுளோபினுடைய பீட்டா சங்கிலியில 6வது பொசிஷன்ல
புரியுதா? குளுட்டமின் அப்படின்ற அமினோ அமிலத்துக்கு காரணமானது வேலைன் என்ற அமினோ அமிலத்துக்கு காரணமான பேஸ் பேரா மாறும்போது தான் சிக்கிள் செல் அனிமியா ஏற்படுகிறது. சரிங்களா? அப்ப இந்த பீட்டா செயின் ஹீமோகுளோபின் இருக்கக்கூடியது ஞாபகம் வச்சுங்க. இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் கேன் பி ஸ்டடிட் பை ஜெனரேட்டிங் எ பெடிகிரி ஆஃப் எ ஃபேமிலி. அதாவது பாரம்பரியமாகக்கூடிய திடீர் மாற்றங்கள் அப்படின்னா என்ன? இந்த ஜெனரேஷன் இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி அந்த மியூட்டேஷன் தொடர்ந்து வருது அப்படின்றத ஈஸியா நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? அந்த குடும்பத்துடைய பெடிகிரி நம்ம வரையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சம் மியூட்டேஷன் இன்வால்வ் சேஞ்சஸ் இன் ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதுக்கு பேரு பாலிப்ளாய்டி. அதாவது மொத்த குரோமோசோம் எண்ணிக்கையிலேயே பிரச்சனைகளை ஏற்படுத்தினா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பாலிப்ளாய்டி. ஆர் சேஞ்ச் இன் எ சப்செட் ஆஃப் குரோமோசோம் நம்பர் அன்யூப்ளாய்டு. குரோமோசோம்ல ஜஸ்ட் கெயின் ஆனாலோ அண்டு குறைஞ்சாலோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்றோம். This helped in understanding the mutational basis of genetic disorder. அப்ப இது இந்த பாலிப்ளாய்டி அன்யூப்ளாய்டி இதெல்லாம் நமக்கு எதை எடுத்துரைக்கிறது அப்படின்னா ஜெனடிக் டிசார்டர்ல மியூட்டேஷனால ஏற்படக்கூடிய, அதாவது அதனுடைய அடிப்படையை மியூட்டேஷன் ஏற்பட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. டவுன் சிண்ட்ரோம் இஸ் டியூ டு ட்ரைசோமி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. டவுன் சிண்ட்ரோம்ன்றது 21வது உடல குரோமோசோம்ல ட்ரைசோமி கண்டிஷனால ஏற்படுகிறது. Where there is an extra copy of chromosome 21 and consequently total number of chromosome becomes 47. அப்ப டவுன் சிண்ட்ரோம்னா மொத்த குரோமோசோம் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 47. அப்ப அந்த 47 வர்றதுக்கு காரணம் உடல குரோமோசோமா செக்ஸ் குரோமோசோமா? ஆட்டோசோம் தான் அதுக்கு காரணம். இன் டர்னர் சிண்ட்ரோம், டர்னர் 0, one X chromosome is missing and the sex chromosome is as X0 or X0. சரியா? டர்னர் சிண்ட்ரோம்ல என்ன ஆச்சு? ஒரு எக்ஸ் குரோமோசோம் காணாம போகுது. அந்த கண்டிஷன் 22 பிளஸ் X0 அல்லது 44 பிளஸ் X0. அப்ப டோட்டல் நம்பர் எத்தனை இருக்கும்பா? 45 இருக்கும். சரிங்களா? அண்ட் இன் கிளைன்பெண்டர் சிண்ட்ரோம் த கண்டிஷன் இஸ் XXY. அப்ப XY என்றதுல அடிஷனலா இன்னொரு X சேர்றதுனால கிளைன்பெண்டர் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. அதனால கைனகோமாஸ்டியா அந்த கண்டிஷனை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பை அனாலிசிஸ் ஆஃப் கேரியோடைப். So these can be easily studied karyotype. Karyotyping நான் என்ன சொன்னேன்? குரோமோசோமோடைய வரைபடத்தை நம்ம பார்க்க போறோம். வரைபடத்தை பார்த்தாவே நீ தெரிஞ்சுக்கலாம். நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டபுள் டபுளா தான் இருந்திருக்கும். சரியா? சப்போஸ் அவனுக்கு டவுன் சிண்ட்ரோம்னா 21வது குரோமோசோம்ல அடிஷன் ஆயிருக்கும், அல்லது கிளைன்பெண்டர்னா XYல இன்னொரு X அடிஷனல் ஆயிருக்கும். அவ்வளவுதான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? கேரியோடைப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதா? பாரு.